அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு அலிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உப்பு கருவாடு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பெரிய சைஸ் உப்பு கருவாடாக ஒரு 2 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் முள் இல்லாமல் சுத்தமாக கழுவி முள் இல்லாமல் நீக்கிடலாம். இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு எப்படி காமிச்சிருக்கேன்னு அதே மாதிரி நீக்கிருங்க. ஒரு 300லேருந்து 400 கிராம் தக்காளி பொடியாக நறுக்கிடலாம். அதே மாதிரி வெங்காயம் கூட ஒரு 300லேருந்து 400 கிராம் வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஆயில் விட்டுறலாம். ஆயில் இதுக்கு கூட கொஞ்சம் பிடிக்கும், அதனால் கூட ஆயில் விட்டுக்கிடலாம். ஆயில் சூடானது வெங்காயத்தையும் போட்டுடலாம். அதில் போட்டு லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்க விடலாம். நம்ம எடுத்தது உப்பு கருவாடுனால நம்மளுக்கு சால்ட் அதிகமாக தேவைப்படாது. அதனால் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வேக விடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டுடலாம். தக்காளி அதில் போட்டு ஒரு முறை கிளறி விட்டுக்குருவோம். ஒரு முறை கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல கருவாடு, அதை எடுத்து போட்டுடலாம் அதில். இதை நீங்கள் அப்படியே முள்ளோடு கூட போட்டு செய்யலாம். ஆனால் குழந்தைங்க திங்கும்போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் அதில் முள்ளுலாம் நீக்கினா கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்ருவாங்க. கருவாடையை அதில் போட்டுட்டு அப்படி தக்காளி வெங்காயம் கருவாடு எல்லாமே வெந்து வர மாதிரி நல்லா ஒரு வேக விடுவோம். கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். லைட்டாக மூடியை திறந்து வதக்கி விடணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு ஒரு முறை கிளறி விட்டுக்குருவோம். கிளறி விட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறலாம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகணும்ல, அதுக்காட்டி நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கிறணும். பாதி வதங்கினதுக்கப்புறமா மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இப்போ நம்ம அப்பப்போ நடுவில் ஒரு முறை 2 முறை கிளறி விட்டுக்கணும். ஏன்னா கிளறி விடாட்டா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போது உப்பு கருவாடு தொக்கு ஆயில் செப்ரேட்டாக வரணும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலேருந்து ஆயில் செப்ரேட்டாக வரணும். இப்போ நான் வீடியோவில் எப்படி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி ஆயில் செப்ரேட்டாக வரணும். அவ்வளோதாங்க, உப்பு கருவாடு தொக்கு ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட கமகமக்க மணமணக்க உப்பு கருவாடு தொக்கு ரெடி. ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க 2 பிளேட்டாக சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க.